பாஜக அதிமுக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகியோர் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். जी हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. வெற்றி பெற்றால் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஆவார்களா? वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. डीएमके के लिए हम एड़ापाड़ी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. Sir, what are the demands? வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். ரொம்ப முக்கியமான நேரத்தில் முக்கியமான பணிக்கு வந்திருக்கீங்க. என்ன முக்கிய இலக்கு வச்சிருக்கீங்க? என்னுடைய இலக்கு என்பது என்னன்னா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு லட்சியம். கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காத விஷயம் சார். பேசுகிறாங்களே, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா சார்? நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி அப்படிங்கிறது நாடு பூரா வந்திருக்க விஷயம். பாஜகவும் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது, காங்கிரஸும் அமைத்திருக்கிறது. கூட்டணி ஆட்சியை அவாய்ட் பண்ண ஒரே ஒரு கட்சி திமுக. 2006 கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்த போது கூட கருணாநிதியினுடைய திறமையினால் அதை அவாய்ட் பண்ணார். இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னா 2006 நிச்சயமாக கூட்டணி ஆட்சியை அவாய்ட் பண்ணியிருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.